பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பல இடங்கள் கடல்கோளால நீருக்கடியில மூழ்கி இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட நிலம், அந்த நிலத்துல வாழ்ந்த மக்கள் நாகரிகத்தின் அதீத உச்சியில இருந்திருக்கு. கடல் வழி பிரயாணத்துல அவ பேர் போயிருக்கணும். சரியான ஒரு மொழித்திறன், எழுத்துத்திறன், பேச்சறிவு, அதோட பல அறிவுகள் கொண்ட அந்த இனம் ஒரு கடல்கோள். அந்த கடல்கோள்ல அந்த நிலம் சிக்கப்படுது. அந்த நிலம் சிக்கப்பட்டு அதுல இருந்த மக்கள் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, மெக்சிகோ, ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா நிறைய இடத்துக்கு திக்கு திசையா போய் சேருது. கடல்கோளால மூழ்கடிக்கப்பட்ட அந்த இடத்தோட பேர் குமரிக்கோடு. அதுல இருந்த இனம் தமிழ் இனம். வெல்கம் பேக். நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். நான் உங்களோட சிவா. நாங்கள் இந்த காணொலியில குமரிக்கோடு, ஆஸ்திரேலியாவுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்க. இதான் நீங்கள் இந்த சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஒரு பெரிய நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் ஒரு பெரிய அறிவுத்திறனோடையும் நாகரிகத்தின் உச்சியிலேயும் இருந்திருக்கணும். கலை, பண்பாடு, கலைத்திறன், தொழில்நுட்பம், வாணிபம், அது மட்டும் இல்லாமல் கடல் மார்க்கமான பிரயாணம், இது எல்லாத்திலையும் ஒரு அதீத அறிவு பெற்ற ஒரு சமூகமா அந்த சமூகம் இருந்திருக்கு. இந்த சமூகம் வேறு ஒன்றும் இல்லை, தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகம் முதல் சங்கம் ஒன்றை நிறுவி பாண்டியர்களால குமரிக்கோடு என்ற இடத்துல ஆளப்பட்டிருக்கு. அப்படி ஆண்டு ஒன்று கேட்க முதல் கடல்கோளால முதல் சங்கம் இருந்த இடம் அழியுது. அங்கே இருந்த தமிழ் மக்கள் ஒவ்வொரு திசையிலையும் பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடங்கள், வேற வேற கண்டங்கள், வேற நாடுகள்ல போய் சேருங்க. குமரிக்கோடுண்டா என்ன, குமரி கண்டம் இதுக்கும் உண்டா, ரெண்டு நிறைய குழப்பங்கள் இருக்கு. குமரி கண்டம் என்ற கோட்பாடு வேற, குமரி கோடுன்றது வேற. குமரி கண்டம்ன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு மடகஸ்கார்ல இருந்து ஆஸ்திரேலியா அதோட ஆஸ்திரேலியால இருந்து இந்தியா வரைக்கும் முன்னச்சு ஒரு பெரிய நிலப்பரப்புன்னு சொல்லியிருக்கு. குமரிக்கோடு நிறைய பேருக்கு இந்த குமரிக்கோடுன்னா என்ன தெரியாம இருந்தது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால அதீத நாகரிகத்தின் உச்சியில இருந்த தமிழ் இனம், அதுவும் பாண்டியர்கள் வாழ்ந்த ஒரு இடம் குமரிக்கோடு. இந்த இடத்துல தான் முதல் சங்கம், தமிழ் சங்கம் நிறுவப்பட்டு ஆட்சி நடந்தோன்னு வருது. அந்த நேரத்துல தான் கடல்கோளால முதல் தரம் பாண்டியர்கள் இந்த கடல்கோளை பாக்கினம். அப்பேக்க அந்த நிலப்பரப்பை இழக்கினம். இழந்த நிலப்பரப்பை திருப்பி பெற்றுக்கொள்ள இயலாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கடந்து வரியினம். அடுத்தது கபாடபுரத்துக்கு போயினம். அப்படி போறதுக்கு முதல் அங்க இருந்த சில மக்கள், அந்த முதல் கடல்கோள சந்திச்ச மக்கள் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு திசையில கடல் மார்க்கமா பிரிஞ்சு போயிடும். ஒரு சிலர் மெக்சிகோ, ஒரு சிலர் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஒரு சிலர் ஈஸ்ட் ஏஷியா, ஒரு சிலர் ஆஸ்திரேலியா, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் திக்கு திக்கா போயிடும். ஆதி காலத்துல தமிழர்களோட கடல் வழி பயணத்துக்குரிய போக்குவரத்து அதீத நாகரிகத்துல இருந்திருக்கு. அந்த கட்டத்துல தப்பிச்சு குமரிக்கோட்டுல இருந்து வேற வேற இடங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போன பிறகு ஒரு சில குழுக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. ஆஸ்திரேலியால அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்குது. இப்ப கூட அண்மை காலங்கள்ல ஆஸ்திரேலிய நாட்டு பழங்குடியினருக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. வார்த்தைகள்லையும் சரி, கலாச்சாரத்திலையும் சரி, வழிபாட்டிலையும் சரி, அநேகமா அதீத தொடர்புகள் கொண்டதா இருக்கு. ஆதி காலத்துல பழந்தமிழர்கள் வழிபட்டது இயற்கையை, அது மிக முக்கியமா இந்த பாம்புகள், ஆகாயம், இதுகளை வழிபட்டு வந்தீங்க. அதே மாதிரி அதே ஒத்த விஷயத்த எங்க பார்க்கக்கூடியதா இருக்குன்னு பாத்தீங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடி மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அங்க இருக்க சில விஷயங்களை கேள்விப்பட்டா உங்களுக்கு வியக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் மிக முக்கியமா வழிபடுற ஒரு தெய்வம் யாருன்னு பாத்தீங்களா, சிவன். இவர் வேறு வடிவத்துல வழிபடினம். ஆனா அங்க இருக்கிறவர்கள் உடம்பில திருநீறு மாதிரி வெள்ளை நிற இதை பூசிக்கொண்டு சிவநாட்டம் என்று சொல்ற ஒரு விஷயத்த இவ அங்க ஆடின. சரியா பாத்தீங்களா, அந்த இடத்துல அதே மாதிரி முருக ஆட்டம் என்றொன்றும் ஆதி பழங்குடியினர்கள், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆதி பழங்குடியினர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார். உண்மைக்குமே இது வியப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அநேகமான நாட்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியறது குறைவு. ஏனென்றா வரலாறுன்றது ஒரு சிலர் சொன்ன விஷயத்தை மட்டும்தான் வச்சு இன்னுமே போய்கொண்டிருக்கே தவிர புதிய ஆய்வுகளும் சரி, புதிய ஆய்வுகள் இதை பற்றினதா ஒரு நாளுமே வராது.
எப்பயுமே இந்த தமிழர்களை கீழே தள்ளுறதுக்குரிய பல சதித்திட்டங்கள் நடந்துதான் இருக்கு. பழைய ஹியூமன் ரேஸ் 3 வகையாக தான் பிரிக்கலாம். மொங்கோலாய்ட், நீக்ராய்ட், கோகோசாய்ட். ஆனா இந்தியாவில் இருக்கிற தென்னகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் விருமாண்டி என்ற ஒரு தமிழற்ற டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி செய்யணும். அப்படி ஆராய்ச்சி செய்யறதுல அந்த 3 ரேசஸ்லையும் இந்த டிஎன்ஏ ஒத்து போகல. தனியா பிரிம்ப ஒரு டிஎன்ஏவா இருக்கு இந்த தமிழரோட டிஎன்ஏ. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பழமையான நாகரிகம், எவ்வளவு ஒரு பழமையான இனம் நாங்கள். அப்ப இப்படி அங்க இருக்க முருகாட்டம் ஒன்று இருக்கு. அப்ப வழிபடுற விஷயங்கள், அதோட இந்த மொழியில வந்து 60 வீதத்துக்கு மேலமான தமிழ் மொழி சொற்கள் அவை இந்த மொழியில கலந்து. உதாரணத்துக்கு அம்மாவ ஆயா, ஆத்தா, ஆயின்னு எங்கண்ட பழைய தமிழ்ல சொல்லியிருக்கணும். ஆனா இப்பயும் அதே விஷயத்த, அதே சொற்பதத்தை ஆஸ்திரேலிய பழங்குடியினர் மக்கள் வந்து அம்மான்ற சொல்லுக்கு நிகரா பாவிச்சு கொண்டு வருகிறோம். இதே மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் வந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள்ட்ட பரவி காணப்படுது. பழைய வரலாறுல இத மேற்குலகர்கள் மறுத்தாலும் உண்மையை நாங்கள் பார்த்தோம்னா வடிவா தெரியும் இந்த விஷயங்கள் சிலது. குமரிக்கோடுன்ற ஒரு இடம் வந்து அழிஞ்ச பிறகு அதுல இருந்து தப்பி பிழைச்ச மனிதர்கள், அதுவும் தமிழர்கள் ஆஸ்திரேலியா போய் அங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழத் தொடங்கினம். வாழத் தொடங்கி அவையோட தமிழ் உச்சரிப்புகள், வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதுல இருந்து வேற மொழியா திரிவடைஞ்சிருக்கு. 60 விதமான மேற்பட்ட சொற்கள் தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்கறது சரியான அரிதாத்தான் இருக்கும். இதை பற்றி நிறைய கதைகள் வந்து ஒரிசா பாலு அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஆராய்ச்சியாளர், அவர் போய் ஆராய்ஞ்சு நிறைய பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அது இதுவரை காலம் வந்து வெளிநாட்டுக்கோ இல்லாட்டி வெளி உலகத்துக்கோ பரவலா தெரியப்பட்டு வரையில்லை. தமிழ் சமுதாயம், தமிழ் இனம் வந்து உண்மைக்குமே ஒரு மிக மிக பழைய நாகரிகம் அடைஞ்ச ஒரு இனம். ஆனா அதோட நாகரிகங்கள் வந்து வரலாற்று உண்மைகள் வந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படாமல் மறைக்கப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கு. இரண்டு பார்த்தீங்களா, மெக்சிகோ சரி, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சரி, ஈஸ்ட் ஏஷியா சரி, ஆஸ்திரேலியா சரி, இதில் இருக்கிற ஆக்களின் நிறைய பெயர்கள் வந்து தமிழ் பெயரை ஒத்ததாகவே இருக்கு. அவர்கள் வழிபடுற முறை, கலாச்சாரம், மொழி, இதெல்லாமே எங்களோட தமிழ் ஆக்களோட அதிகமாக ஒத்து போய் கொண்டிருக்கு. வெளி உலகம் இதை ஏற்க மறுத்தாலும் உண்மை என்னென்று பார்த்தீங்களா, ஆதி பழங்குடியினான தமிழர்கள் தான் அங்கே போய் தங்களுடைய அடுத்த சந்ததியை உருவாக்கி இருக்கணும்ன்றதுதான். இதுக்கு ஆதாரங்கள் இன்னுமே வலுப்பெற்று கிடைக்காம விடுறதால மேற்குலகம் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அந்த நாள் மிக தொலைவில் இல்லை. இன்னொரு காணொளியில உங்களை சந்திப்போம்.